ரெண்டு காரியம், ஒன்னு பர்சன் ஆஃப் ஜீசஸ், இன்னொன்னு பிரின்சிபல் ஆஃப் ஜீசஸ். ஒன்று இயேசு என்ற நபரை குறித்தும் கிறிஸ்து இயேசுவினாலே இருக்கக்கூடிய பிரமாணம், கிறிஸ்து இயேசுவின் ஜீவனை அளிக்கிற பிரமாணம். This book is full of principle. ஏராளமான பிரமாணங்களை குறித்து இங்கே போதிக்கிறது. அவர் உங்களுக்காக யாவையும் ஏற்கனவே உலகம் உண்டாவதற்கு முன்பாகவே உன்னதத்திலே என் தேவன் உங்களை ஆசீர்வதித்து விட்டார். அந்த நோக்கத்தை நீங்க அறிந்து, நீங்க கண்டுபிடிச்சு, அதுதான் என்னுடைய வாழ்க்கையில் தேவனுடைய சித்தம் இதுதான் என்று நீங்கள் அறிந்து கொள்வீர்களா, நான் சொல்றேன், உங்க வாழ்க்கை ரொம்ப சக்சஸ்ஃபுல் ஆயிடும், வெற்றி உள்ள ஒரு வாழ்க்கை. என்றைக்கு இயேசுவை சொந்த தெய்வமாக ஆண்டவராக நீங்கள் ஏற்றுக்கொண்டீர்கள், ரட்சிப்பு என்று சொல்லும் பொழுது அது என்ன என்பதை நன்றாக விளங்கிக் கொள்வது மிகவும் அவசியம். அநேக முறை பாவத்திலிருந்து மன்னிப்பு மட்டும்தான் என்கிறது போல நினைத்து விடுகிறார்கள். அதை புரிந்து கொள்ளும்படி தேவன் ஏற்கனவே சில சம்பவங்களை நிகழ்த்தி காட்டி புதிய ஏற்பாட்டின் வழியாக என்ன நடக்கப் போகிறது என்பதை பழைய ஏற்பாட்டிலே சில சம்பவங்கள் நடந்தேறியது. இவளெல்லாம் டிராமா கிடையாது, அதாவது சும்மா ஒரு கதை கிடையாது, ஸ்டோரி கிடையாது. இன்றைக்கு அவரை நம்பி அடைக்கலமாய் ஓடி வந்த நாம், அவராலே நமக்கு என்ன கொடுக்கப்பட்டிருக்குது என்பதை மிக சுலபமாக விளங்கிக் கொள்ளும்படி சில சம்பவங்கள் ஏற்கனவே நடந்தேறியது. பார்வோனுடைய பிடியிலே இஸ்ரவேல் ஜனங்கள் மிகுந்த கொடுமையானவன் கீழாக இருந்தார்கள். அவன் பாரங்களை சுமத்தினான், அவர்களை ஓட்டினான், ஆள் ஓட்டிகளை வைத்து அவர்களை ஓட செய்தான். இது பிசாசின் பிடியிலே அவன் ராஜ்யத்திலே நாம் இருந்த பொழுது நம்மேல் பாரங்களை சுமத்தி நம்மை ஓட செய்தான். வருத்தத்தோட, கவலையோட, துன்பத்தோட, இளைப்பாறுதல் இல்லாதபடி அநேக மன உளைச்சலும் வேதனையோடு கூட நம்முடைய நாட்களை நாம் நடத்தி வந்தோம். எப்படி தேவன் மோசேயை அனுப்பி அந்த பார்வோன் கையிலிருந்து விடுதலை ஆக்கினாரோ, அது போல தேவன் தமது குமாரனை அனுப்பி இந்த பொல்லாத பிசாசின் கையில் இருந்து நம்மை விடுதலை ஆக்கி வெளியே கொண்டு வந்தார். அதை தான் நாம் சங்கீதம் 68வது சங்கீதத்திலே நான் எடுத்து காட்டி வருகிறேன். அதை ஒரு திறவுகோலாக நாம் பார்த்து வருகிறோம். கர்த்தர் யாக்கோபோடு இருந்தார். அவனுடைய தகுதி அல்ல, அவன் பாருங்க வஞ்சித்து ஏமாத்தி அண்ணங்காரனை ஏமாத்திட்டு ஜீவனுக்கு பயந்து ஓடினான். ஆனா கர்த்தர் அவனோட உடன்படிக்கை செய்தார். நான் உன்னோடு இருக்கிறேன். ஒவ்வொரு முறையும் காட்டுறேங்க, உங்க தகுதியின் அடிப்படையில் அல்ல, அவர் மிகவும் நல்லவர். யாக்கோபு ஆசீர்வதிக்கிறது எந்த தகுதியும் கிடையாது. ஆனால் தேவன் ஒரு காரியத்தை திரும்ப திரும்ப காட்டுகிறார். நான் உங்களை நேசிக்கிறேன், நான் உங்களை நேசிக்கிறேன். உன்னுடைய காரியம் ஒரு வேளை உனக்கே சம்மதி இல்லாம பிடித்தமில்லாதபடி நான் இப்படி வாழறேன்னு சொன்னா, என் கர்த்தர் உங்களுக்கு ஒரு காரியத்தை காட்டார். நான் உன்னை ரொம்ப நேசிக்கிறேன், உன் தாயே மறந்தால நான் உன்னை மறக்க மாட்டேன், உன் கூட இருக்கிறேன், உன்னை நான் கைவிட மாட்டேன்னு சொல்லி பல சம்பவத்தின் வழியா கர்த்தர் காட்டினார். யாக்கோபு எந்த விதமான தகுதி இல்லாமல் போனாலும் உடன்படிக்கை நிமித்தமாய் கர்த்தர் அவனை ஆசீர்வதித்து, சகோதரனுக்கு பயந்து ஜீவனுக்கு பயந்து ஓடினவனை கர்த்தர் அவனை ஆசீர்வதித்து 2 மடங்கு அவனை ஆசீர்வதிச்சு கொண்டு வந்தார். இன்னைக்கு நான் சொல்லுகிறேன் பிரியமானவர்களே, என் கர்த்தர் உங்க கூட இருக்கிறதுனால உங்க வாழ்க்கையில் கடந்த கால மிஸ்டேக் அல்லது உங்க இப்போது நிகழ்ந்து கொண்டிருக்கிற பிரச்சனை எது இருந்தாலும், எந்த காரியமும் இப்பொழுது நடந்து கொண்டிருக்கிற தீமைகள் மேற்கொள்ளாதபடி உங்கள் வாழ்வில் ஒரு பெரிய திருப்பம் உண்டாக வேண்டுமானால், ஆசீர்வாதம் நிறைவாய் பூரணமாய் வழிந்து ஓட வேண்டுமானால், முதலாவது இவரை இரட்சகராக ஏற்றுக்கொள்ளும்படி எடுக்கிற ஒரு தீர்மானம், அவருடன் உறவு. அப்ப முதலாவது காரியம் நான் சொல்லுகிறேன், இது கர்த்தரோடு ஏற்படுகிற ஒரு உறவு, ரட்சிப்பு என்பது. இரண்டாவது காரியத்தை நான் சொல்ல வருகிறேன், பரிசுத்த ஆவியானவர் உள்ளே வந்து தங்கி விடுகிறார். சத்தமாக அல்லேலூயா சொல்லு. அவருடைய நடத்துதலை நீங்கள் பார்ப்பீர்கள். ரட்சிப்பு எவ்வளவு லாபம் பாருங்க.
குழப்பமான நேரங்கள், கடினமான சூழ்நிலை, இந்த உலகம் வேதம் சொல்ற பொல்லாங்கனுக்குள் அடங்கி கிடக்கிறது. ரட்சிப்பை நீங்கள் பெற்றுக்கொண்டால் பரிசுத்த ஆவியானவர் உள்ளே வந்து அவர் சொல்லுகிறார், நான் நிதனந்தோறும் உன்னை நான் வழி நடத்துவேன். ஐ வில் கைட் யூ. அவர் உதவி செய்கிறவர். பகலால் சிரிச்சு சொல்லுங்க, அவர் உதவி செய்கிறவர். ஒரு நாளும் நீங்க தோல்வியை பார்க்க முடியாது. ஏன் தெரியுமா? ஆவியானவர் உள்ளே இருந்து உங்களை வழி நடத்ததுனால கண்டிப்பா ஒவ்வொரு நாளும் நன்மையை தான் பார்ப்பீங்க, தீமையை பார்க்காம எந்த தீமையை நன்மையாக்கி வச்சிருவார். பார்க்கலாம் சொல்லுங்க, ரட்சிப்பு ரொம்ப லாபமானது. மதம் மாறுறது இல்லை, மதம் மாறுறது நல்லதே இல்லை. மதம் 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 மத பைத்தியம். இது நம்ம மதத்தை மாத்திர வேலையாது இல்லைங்களே, நாங்க அதை செய்யறதே இல்லை. உண்டாக்கின தெய்வத்தோட ஒரு உறவை ஏற்படுத்துறோம். அவர் ஆவியாயிருக்கிறார், பரிசுத்தமாயிருக்கிறார். ஆனால் வேதம் சொல்கிறது அவரோடு உறவு கொள்ளும்படி நம்முடைய சொந்த கிரியையினால் அல்ல. எந்த மனுஷனும் தேவனுக்கு முன்பாய் நிற்க முடியாத அளவுக்கு அவர் ஒளியாய் ஜோதியாய் இருக்கிறார். அந்த பரிசுத்த ஜோதிக்கு முன்பாக இருளில் இருக்கக்கூடிய மனுஷன் போய் நிற்க முடியாது. ஆகவே வேதம் சொல்லுகிறது, பரிசுத்தமான தேவனே மனிதனாக வந்து தன் ரத்தத்தை சிந்தி உங்களுக்காக தன் ஜீவனை கொடுத்து அவருக்கு முன்பாய் நிற்கும்படியான ஒரு தகுதியை என் தேவன் உண்டு பண்ணி இருக்கிறார். இதுவரைக்கும் நீங்க காதுல கேட்டிருக்கலாம், ஆனா உள்ளத்திலே நீங்கள் இடம் கொடுத்து இருதயத்திலே விசுவாசித்தால், வேதம் சொல்லுகிறது ரோமர் 10ஆம் அதிகாரம் 9-10. யாராவது கேட்கிற ஒவ்வொருக்கு நான் சொல்றேன், என் சொந்தமா நான் எதையும் பேசல, வேதத்திலிருந்து நான் காட்டுகிறேன். ரட்சிப்பு என்றால் என்ன என்ன நிகழ்ந்திருக்கிறது. இன்றைக்கு தேவனே மனுஷனுக்கு செய்த காரியத்தை நான் உங்களுக்கு காட்டுகிறேன். நாம் இந்த பரிசுத்தமான தேவனுக்கு முன்பாய் நிற்கும்படி அநேக காரியத்தை செய்கிறோம், தானம் செய்கிறோம், தர்மம் செய்கிறோம், பேரை மாற்றுகிறோம், உடைகளை மாற்றுகிறோம், ஏதோ ஒரு காரியத்தை செய்து பார்க்கிறோம். ஆனால் நான் சொல்லுகிறேன், இந்த ரட்சிப்பு என்பது தேவனால் செய்யப்பட்ட காரியம். ஒரு உறவு, ஒரு ஐக்கியம், அவரோடு ஆராதிக்கிற ஒரு அனுபவம், பரிசுத்தமான தேவன் உள்ளே தங்கி வழிநடத்துகிற ஒரு அனுபவத்துக்கு அவர் செய்திருக்கிற காரியம் என்ன என்பதை இந்த ரோமர் 10ஆம் அதிகாரம் 9வது வசனம் சொல்லுகிறது. என்னவென்றால், கர்த்தராகிய இயேசுவை உன் வாயினாலே அறிக்கையிட்டு தேவன் அவரை மரித்தோர் எழுப்பினார் என்று இருதயத்திலே விசுவாசித்தால் ரட்சிக்கப்படுவாய். நீதி உண்டாக இருதயத்திலே விசுவாசிக்கப்படும். நிறுத்துவோம், எல்லாம் சொல்லுவோம், திரும்ப சொல்லுங்க. அதாவது தேவனுக்கு முன்பாக நிற்கிறதுக்கு தகுதி எப்ப உண்டாகுதுன்னா இருதயத்திலே விசுவாசிப்பதினாலே. பகலாம் சொல்லுங்க, நல்லா கவனி. பரிசுத்த தேவன், பரிசுத்த தேவன், ஒளிமயமான தேவன், ஒருவனும் ஒரு நாளும் கண்டிராதவரும் பார்க்கக்கூடாத ஒளியிலே பரிசுத்த ஜோதியாய் இருக்கிற அந்த தேவனுக்கு நிற்கும்படியான தகுதி எந்த மனுஷனுக்கு இல்லை. வேதம் சொல்லுகிறது, நாம் செய்கிற நீதி, நாம் செய்கிற தானம், இவைகள் எல்லாம் அழுக்கும் கந்தயமாக இருக்கிறது. எப்படி நீதி உண்டாகும்? எந்த தகுதி அடிப்படையிலே போய் நான் அந்த பரிசுத்தமான தேவனுக்கு நிற்பது? வேதம் சொல்லுகிறது, ஒரு காரியத்தை நீ விசுவாசிக்க வேண்டும். என்ன நான் விசுவாசிப்பது? நான் கண்களால் பார்க்கல, ஆனால் ஒரு காரியம் சொல்லப்பட்டிருக்கிறது. 2000 ஆண்டுகளுக்கு முன்பாக தேவன் இந்த உலகத்தில் தமது வார்த்தையை மாம்சமாக்கி, பரிசுத்தமான தேவன் தமது வார்த்தையை மாம்சமாக்கி, ரோமர் 8ஆம் அதிகாரம் 3வது வசனம் சொல்கிறது, பாவத்தை போக்கும்படி பாவ மனுஷனுடைய சாயலாக பரிசுத்தமான தேவன் தமது வார்த்தையை மாம்சமாக்கி இந்த உலகத்திலே அனுப்பினார். உங்களைப் போல என்னை போல மனுஷனாக வந்தார். ஆனால் ஆணின் வித்தினால் அல்ல, தேவனுடைய வார்த்தை மாம்சமானது. அந்த வார்த்தை மாம்சமாகி, காரணம் என்னவென்றால், ஒரு மனுஷன் செய்த பாவத்தினாலே அந்த பாவத்திற்கான தண்டனை அவனுக்கு கொடுக்கப்பட வேண்டும். ஒரு மனுஷன் செய்த பாவம் எல்லாரும் வியாதி, வறுமை, தீமை, சாபம், பொல்லாத காரியம் மூழ்கடித்தது. இந்த நிலை வந்து ஒருவனை தூக்கி எடுக்கும்படி மனுஷன் ஒருவன் வர வேண்டியதாக இருந்தது. உலகத்தில் எந்த மனுஷனும் இல்லை, எல்லா மனுஷனும் பாவம், எல்லா மனுஷனும் சேற்றுக்குள் இருக்கிறபடினாலே சேத்துல இருந்து இன்னொரு சேர்ல தூக்க முடியாது, அவனும் உள்ள போயிடுவான். அப்ப பாவம் செய்யாத ஒருவர் வரணும். வேதம் சொல்லுகிறது, அப்படிப்பட்ட ஒரு பரிதாபமான நிலையிலே தேவன் ரட்சிப்பை தன்னுடைய புயத்திய ரட்சிப்பாக்கி
தன்னுடைய வார்த்தையை மாம்சமாக்கி இந்த உலகத்தில் தேவன் தமது குமாரனை அல்லது அவர் வார்த்தையை மாம்சத்தை இந்த உலகத்தில் அனுப்பினார். வார்த்தையை அனுப்பினார். யோவான் 1ஆம் அதிகாரம் 1வது வசனம் சொல்கிறது, ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது, அந்த வார்த்தை தேவனாய் இருந்தது. வார்த்தை தேவனாய் இருந்தது. எல்லாம் சொல்லுவோம், திரும்ப சொல்லுங்க. சில பேர் சொல்றாங்க இயேசு கிறிஸ்து மனுஷன். புரியாதனால நீங்க பேசுறீங்க. வார்த்தை அது எப்ப இருந்தது? ஆதியில இருந்தது. அந்த வார்த்தை 2000 வருஷத்துல உலகத்தையே ரெண்டா பிரிக்கும்படி கிறிஸ்துவுக்கு முன் கிறிஸ்துவுக்கு பின் என்று ஒரு பிரிவை ஏற்படுத்தி எவனும் அழிக்க முடியாதபடி ஒவ்வொரு வீட்டிலும் கேலண்டர். நீ நம்புறியோ நம்பலையோ, உன் வீட்டுல ஒரு கேலண்டர் தொங்குது, அங்க சொல்லுது 2015. அது என்ன? இயேசு இந்த உலகத்தில் வந்து 2015 ஆண்டு ஆகிறது என்று சொல்லுகிறது. இனி யார் அதை அழிக்க முடியாது, புரட்ட முடியாது, எடுக்க முடியாது. இது புராண கதை அல்ல, கற்பனையில் தோன்றியதல்ல, இது உண்மையாய் நடந்த சம்பவம். பரிதபிக்கிற நிலையிலே, வேதனையிலே, துக்கத்திலே இன்றைக்கு என்னை மீட்கும்படி கடவுள் ஒருத்தர் இருந்தா, என் மேல் அன்பு இருக்கா, நான் இப்படி இருக்கிறேன்னு சொன்னா, மகளே மகனே நான் சொல்லுகிறேன், உன்னை நேசிக்கிறார், உன்மேல் அன்பு வைத்திருக்கிறார். உலகம் வெறுத்தாலும் வெறுக்காத ஒரு தேவன், யார் கைவிட்டாலும் கைவிடாத தேவன், ஏழைக்கு பலன். எதிரியா நீ ஒருவேளை என் கர்த்தருக்கு விரோதமா இருந்தா கூட நான் சொல்றேன், உன்னைய நேசிக்கிறாரு. உன் வாழ்க்கையை மாற்ற முடியும். எங்கெல்லாம் தலை குனிஞ்சியோ அங்கேயும் உன் வாழ்க்கையை மாற்றுவார். ஏனென்றால் அவருக்கு நீயும் அவருடைய பிள்ளைதான். நீ செய்த தவறுனால போ, எனக்கு நீ வேணான்னு சொன்னா, உன் தாய் உன் தகப்பன் கூட நீ என் பிள்ளை எழுதி கொடுக்கலாம். ஆனா என் தேவன் எழுதி கொடுத்திருக்காரு, நீ என்ன செய்தாலும் நீ என் பிள்ளை. இதுவரைக்கும் கேட்காத செய்தி உன் காதல விழுது. சமுதாயம் வெறுக்கலாங்க, உன் ஜாதி ஜனம் கூட உன்னை வெறுக்கலாம், ஆனா இவர் வெறுக்கல. இருதயத்திலே விசுவாசித்தால் அந்த வார்த்தை, யோவான் 1:14 சொல்லுகிற இந்த வார்த்தை மாம்சமாகி இந்த உலகத்தில் கிருபையும் சத்தியம் உள்ளவராய் நமக்குள்ளே வாசம் பண்ணினார். அது ஏன் வந்தாரு? உனக்கு எனக்கு தேவனுக்குமாய் நிற்கும்படியான ஒரு தகுதி, ஒரு நீதி உண்டாக. பதிலாளாக பாவமே அறியாதவர். 2 கொரிந்தியர் 5:21. 2 கொரிந்தியர் 5ஆம் அதிகாரம் 21வது வசனம். காது உள்ளவன் கேளுங்கள். தொலைக்காட்சி வழியாய் கேட்கிற என் மகனே என் மகளே, இந்த வார்த்தையை கவனியுங்கள். அவர் யார்? பாவமே அறியாத அவர். அவர் ஆதியிலே இருந்தவர், வார்த்தையான தெய்வம். ஆதியிலே அவரை கொண்டு அவருக்காக எல்லாம் சிருஷ்டிக்கப்பட்டது. வேதம் சொல்லுகிறது, மனுஷனாக வந்த அவரோ பாவமே அறியாத அவர், பரிசுத்தமானவர், வாழ்ந்து காட்டினார், மனுஷனாக இருந்தார். எபிரேயர் 4ஆம் அதிகாரம் 16 சொல்லுகிறது, உங்களைப் போல் என்னை போல் எல்லா விதத்திலும் சோதிக்கப்பட்டு பாவம் இல்லாதவராய் இருக்கிற இவர். என் அன்பு மகனே மகளே, ஒரு நல்ல வார்த்தையை நான் காட்டுகிறேன். இவர் ஏன் வந்தார்? சோதிக்கப்படுகிற, வேதனைப்படுகிற, தள்ளாடுகிற, கவலையும் துன்பத்திலும் பயத்திலும் அன்பில்லாத நிலையிலே, கைவிடப்பட்ட நிலைமையிலே இருக்கிற ஒவ்வொரு மனுஷனுக்கும் ஏற்ற நேரத்திலே சகாயம் அளிக்கும்படி, உதவி அளிக்கும்படி, உன்னை ஆக்கினைக்குள்ளாக தீர்த்து உன்னை அழிக்கும்படி அல்ல. இந்த தேவன் அழிக்கிறவர் அல்ல. நீங்கள் கேட்கிற இந்த இயேசு உன்னை கொல்லுகிறவர் அல்ல, உன்னை அழிக்கிறவர் அல்ல, உன்னை தண்டிக்கிறவர் அல்ல, உன்னை தூரப்படுத்துகிறவர் அல்ல, உன்னை சபிக்கிறவர் அல்ல. சாபமான வாழ்க்கை ஆசீர்வாதமாக்கி தள்ளப்பட்ட உன்னை தூக்கி எடுத்து கண்டிக்கப்பட வேண்டிய உன்னை கண்டிக்கப்படாத நிலைமையிலே கொண்டு வந்து உனக்கு ஒரு தகுதியை ஏற்படுத்தி உன் மேல் தன் ஆவியை புரிந்து அச்சாரமாய் பரிசுத்த ஆவியை கொடுத்து உன்னை மேல் மேல் மேலே மேலே உயர்த்தி கொண்டு வருகிற ஒரு அருமையான கர்த்தர் உன்னை நேசிக்கிறார். அருமையான மகனே, வேதம் சொல்லுகிறது, நீ இப்படி விசுவாசித்தால், யாராவது ஒருவர் இந்த பாஸ்டர் சொல்றதை நான் விசுவாசிக்கிறேன், வார்த்தை மாம்சத்தில் வந்ததை விசுவாசிக்கிறேன்,
தேவனுடைய வார்த்தை தான் மனிதனாக வந்தது என்பதை நான் விசுவாசிக்கிறேன். அவர் எனக்கு பதிலாக சிலுவையில் மரித்தார் என்று நான் விசுவாசிக்கிறேன். அவர் சிலுவையிலே எனக்காக என் பாவத்து நிமித்தம் அடித்து நொறுக்கப்பட்டு என் பாவத்துக்கான ஆக்கினை அவர் ஏற்றுக்கொண்டு சமாதானத்தை உண்டு பண்ணும்படியான தண்டனையை அவர் ஏற்றுக்கொண்டார் என்று யாராவது ஒருவர் விசுவாசித்தால், என் பாவத்து நிமித்தம் அவர் மரித்தார், அடக்கம் செய்யப்பட்டார், ஆனால் அவர் 3ஆம் நாளிலே உயிரோடு எழுப்பப்பட்டார் என்பதை யாராவது ஒருத்தர் விசுவாசித்தால், இருதயத்திலே விசுவாசித்தால் நீதி உண்டாகும். இருதயத்திலே விசுவாசித்தால் சத்தமா சொல்லுங்க, இருதயத்திலே விசுவாசித்தால் முடிவெட்டினா நீதி உண்டாகும் சொல்லல. உன் சட்டையை மாத்தினா நீதி உண்டாகும் சொல்லல. நீ ஏதோ செய்கிற சில காரியத்தில் செய்கையினாலே கிரியைகளினாலே நீதி உண்டாகும் எழுதல. இதுக்கு எல்லா மதமும் ஒரு காரியத்தை செய்ய சொல்லுது. அதனாலதான் நான் மதத்தை பத்தி பேசிட்டு இல்ல, நான் மதத்தை பத்தி போதிக்கல. நீங்க செய்திருக்கலாம், நீங்க செய்து கொண்டு இருக்கலாம், ஆனா நான் அதை பத்தி பேசல. உன்னை உண்டாக்குற தேவன் செய்திருக்கிறாரு. அவர் செய்ததை நான் திரும்ப சொல்றேன். அதை விசுவாசித்தால், அவர் செய்ததை நீங்கள் விசுவாசித்தால், அவர் செய்ததை யாராவது ஒருவர் விசுவாசித்தால், பரிசுத்தமான தேவன் தமது வார்த்தையை மாம்சமாக்கி அவர் இரத்தத்தை சிந்தி தன் ஜீவனை கொடுத்து மரித்தவர் உயிரோடு எழுந்தார் என்று இருதயத்திலே விசுவாசித்தால் உனக்கு நீதி உண்டாகும். தைரியமா அவருக்கு முன்னாடி நிக்க ஒரு தகுதி உண்டாயிடுது. அதுக்கப்புறம் நீங்க அவருக்கு முன்னாடி எப்படி நிப்பீங்கன்னா, அடிமை மாதிரி நிக்க மாட்டீங்க, பிள்ளக மாதிரி அப்பா என்று கூப்பிடும்படியான ஒரு ஆவியை உனக்கு கொடுத்துருவார். இதுவரைக்கும் இயேசுவை ஏற்றுக்கொள்ளனா இன்னைக்கு ஏற்றுக்கோ. எவ்வளவு நாள் உன் இருதயத்தை நீ கடினப்படுத்த போற? உன் பேரை மாத்தி பிரயோஜனம் இல்லை, உன் மதத்தை மாத்தி பிரயோஜனம் கிடையாது. இந்த உலகத்தில் நீங்கள் வாழும் பொழுது ஆண்டவன் இறைவன் ஒருத்தர் இருக்கான்னு சொல்லி உன் குடும்பத்தில் கடன், கஷ்டம், துன்பம், பணம், பிரச்சனை, பிள்ளைக்கு கல்யாணம் ஆகல, இதுக்காக நீ கடவுளை தேடப்படாதுங்க. பிரச்சனை போச்சுன்னா அதுக்கப்புறம் நீங்க கடவுள் இருக்கிறாருன்னு, திரும்ப ஒரு பிரச்சனை வந்தோம் கடவுளே இல்லைன்னு. பிரச்சனைக்கு அல்ல, முதலாவது நீங்க தெரிந்து கொள்ளணும், எங்கிருந்து வந்தீங்கன்னு தெரியணும், நீங்கள் யாருன்னு புரியணும். வேதம் தெளிவாய் சொல்லுகிறது, நீங்கள் தேவனிடத்திலிருந்து வந்தீர்கள், அவருடைய சாயலாக சிருஷ்டிக்கப்பட்டீர்கள். பாவத்தினாலே காணாமல் போன உங்களை தேவன் இப்பொழுது கண்டுபிடிக்கும்படி வார்த்தை என்னை கொடுத்து, என்னை வாயிலே வார்த்தை அருளி உன்னை தேடி வந்திருக்கிறார். அவர் சொல்கிறார், உன்னை கண்டுபிடிக்கும்படி நான் வந்திருக்கிறேன், உன்னை தேடி வந்திருக்கிறான். இருதயத்திலே விசுவாசித்தால் நீதி உண்டாகும், ரட்சிப்பு உண்டாக. ரட்சிப்பு என்ற வார்த்தை ஈப்ரு வேர்ட்ல யெஷுவா என்ற வார்த்தை பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. யெஷுவா என்றால் டெலிவரன்ஸ், ஹீலிங், ப்ராஸ்பரிட்டி, விடுதலை, சுகம், செழிப்பு. ஆக நீதி உண்டாக இருதயத்திலே விசுவாசித்து, விடுதலை உண்டாக, செழிப்பு உண்டாக, சுகம் உண்டாக வாயினாலே சொல்லணும். எல்லாம் சொல்லுங்க, வாயினால சொல்லணும். பாதி கிறிஸ்தவங்க மேல இருதயத்துல விசுவாசிப்பாங்க, வாயினால சொல்லும் போது தப்பா சொல்லுவாங்க. விசுவாசிக்கிறீங்களா கேட்டுப்பாங்க, நாங்க விசுவாசிக்கிறோமே அப்படின்றாங்க. ரட்சிப்பு உண்டாக வாயினால சொல்லணும்னு சொல்லுது, சுகம் உண்டாக, செழிப்பு உண்டாக. அது என்ன செழிப்புன்னு இவங்க கேட்கறாங்க. என்ன அப்புறம் எப்படி உண்டாகும்? நான் சொல்றதுனால உண்டாகாது, நீங்க கவலையே பட வேணாம். அதுக்கு சூடு சொரணெல்லாம் இருக்கிற செழிப்புக்கு அது வராது. நான் சொல்றதுனால வராது, நீ சொன்னாதான் வருமா? அப்படி பாக்குறாங்க. நீங்க மாடா உழைச்சி, ஓடா தேஞ்சி, ரத்த வேர்வை சிந்தி, பிச்சு பீராண்டி வாழ்ற வாழ்க்கையை பத்தி பேசல. செழிப்பு ஆசீர்வாதம் சொன்னா நிறைய பேருக்கு என்னன்னா உடனே பணம் தான் ஞாபகத்தில் வரும். பணம் கிடையாது, நான் சொன்னேன்.
நான் சொன்னேன்னா? கிடையவே கிடையாது. ஆசீர்வாதம் என்பது, செழிப்பு என்பது பணம் கிடையாதுங்க. ஆசீர்வாதம் என்பது தேவனுடைய பலன், திறமை, சாமர்த்தியம், ஃபேவர். பக்கத்தால் சிரிச்சு சொல்லுங்க, தயவு. இன்னொரு தடவை சொல்லுங்க. சில பேருக்கு போற இடம்லாம் வெறுப்பு தான் கிடைக்கும். அவங்க முகத்தை பார்த்தவொன்னே கோவம் வரும். சில பேர் அவங்களுக்கு ஃபேவரே கிடையாது. செய்யணும்னு நினைக்கிறவங்க கூட வந்தோடனே, எதுக்கே வந்த, போ வெளியில போ போ அப்படின்றான். ஆனா கர்த்தர் சொல்ற, ரட்சிப்பு உண்டாக வாயில சொல்லு, நீ போய் நில்லு. கோவமா சண்டை போட்டே இருப்பான். என்னப்பா அப்படின்னு கேட்பான். சார் நான் வந்தேன். அவங்க உட்கார்ப்பா, நீ உட்கார், நீ உட்கார்ப்பா, நீ உட்கார்ப்பா, அறிவு கட்ட, நீ வெளியில போ. என்னப்பா வந்த அப்படின்னு பக்கத்துல கேட்பான். உங்களுக்கு தெரியுமான்னு. உனக்கு தெரியாது. முகத்தை பார்த்த உடனே செய்யக்கூடாதுன்னு நினைக்கிற கூட செய்ய தோணும். அதுலயே உன் வீட்டில் செல்வம் சேர்ந்துரும். திறமை இல்லாதவனுக்கு திறமை வந்துடும், வீட்டில் செல்வம் சேர்ந்துரும். பலன் இல்லாதவனுக்கு பலன் வந்துடும், செல்வம் சேர்ந்துரும். இப்பதாங்க நல்லாவே கையை தட்ட. பணத்தை அப்படியே அங்கிருந்து கொட்டுவாருன்னு சொன்னா, தேவ தூதர்கள் உங்க வீட்டில் வந்துட்டு 2 மூட்டை அரிசி எடுத்து வந்து வச்சுட்டு போவாங்க சொன்னா, சில பேர் அதை நம்புறாங்க. கர்த்தாவே ஸ்தோத்திரம், அரிசி இல்லை ஆண்டவரே, இன்னைக்கு எப்படியாவது எங்க வீட்டில் ஒரு 25 கிலோ அரிசி வராதா? ஒரு அற்புதம் நடக்காதா? ஆண்டவரே, ஒரு கைப்பிடி அரிசி தான் இருக்கிறது, இது பெருகாதா? அற்புதம் என்ன தெரியுமா? கிரைசிஸ் ஆஃப்டர் கிரைசிஸ் மிரக்கிள் வில் டேக் பிளேஸ். உங்களுக்கு கிரைசிஸ் வேணுமா? நெருக்கமும் கஷ்டமும் வரும்போது தான் அற்புதம். ஆசீர்வாதம் என்பது கஷ்ட நெருக்கம் வரும்போது அல்ல, விசுவாசத்தினால வர்றது. விசுவாசத்துல வரும்போது இருங்க, தேவைக்கு மிக அதிகமா வர்றது தான் ஆசீர்வாதம். அற்புதம்ன்றது டெம்பரல், ஆனா ஆசீர்வாதம் என்பது நித்தியமானது. உங்களுக்கு அற்புதம் வேணுமா, ஆசீர்வாதம் வேணுமா? 2 பேர் மெதுவா சொல்றாங்க. எப்பவுமே சிறந்ததை எடுக்க தெரியணும். சிறந்ததை எடுக்கணும். எல்லாம் சொல்லுங்க. ஏன் அற்புதத்தை செய்தாரு? டு draw the attention of the people. அவங்க கவனத்தை இழுக்கணும். அவங்க நம்பல, அவங்க விசுவாசிக்கல. சரத்துன்னு ஒரு ஷாக் அடிச்சது அப்படின்னு வந்தான். இதே மாதிரி ரட்சிக்கப்பட்ட கோயில வந்த தூங்கும் போது கிருகிருன்னு அடிச்சுன்னு பாரா. அற்புதம் நடந்தது. இன்னைக்கு என்ன வேணுமோ அதை வண்டி எடுத்துக்கணும், நாளைக்கு சேர்த்து எடுத்தா நாத்தம் வச்சிடும். ஆனா கதை சொல்றாரு, இனி அற்புதம் இல்ல, இன்னொரு இடத்துக்கு கொண்டு போறேன். அது ஆசீர்வாதம். பாலும் தேனும் இருக்கிறதல்ல, பாலும் தேனும் ஓடுகிற ஒரு இடத்துக்கு கொண்டு போறேன். வேதம் என்ன சொல்லு தெரியுமா? கண்ணிருந்த காணாத குருடன், அந்த குருடனுக்கு தேவனுடைய வசனம் சொல்லப்பட்டா குருடன் இருட்டில் பார்ப்பானா. அது என்னது அர்த்தம்? அவங்க நினைச்சு நாங்க குருட்டு கண்ணு இருட்டில் தெரியும். இல்லையே, நல்ல கண்ணுக்கே இருட்டில் தெரியாது. நான் அதை சொல்லுங்க. இந்த தெய்வத்தை காண முடியாத கண், இதுவரைக்கும் உன்னுடைய மனக்கண் உள்ள காணப்படாத இருளில இருந்த குருட்டுத்தனமா வாழ்ந்த நீ, இந்த இருள் நிறைந்த இந்த உலகத்துல இருட்டிலேயே என் இயேசுவை நீ பார்ப்ப. அதான் ரட்சிப்பு. செவிட்டு காதா இருந்த நீ, எவ்வளவுதான் மைக்கு வச்சு ஓன்னு ஓதுனாலும் கேட்காத காது, செவிட்டு காது. காது கேட்கும், காதை திறந்துருவார். செத்து போய் ஒரு மரித்து போன நிலைமையில இருக்கிற ஒரு ஆள் எப்படி ஒன்னு சொன்னாலும் பிரிஞ்சு போனாரோ, அப்படிப்பட்ட மனுஷனும் இந்த வார்த்தையை சொல்லும் போது, பாவத்துல செத்து தேவனற்ற மனுஷன் இந்த வார்த்தையை சொல்ல சொல்ல இருதயத்துல விசுவாசிச்சா செத்து போன ஆளும் உயிரா ஏஞ்சிடுவார். அவர் ஆராதிப்பார். இதைதான் வேதம் சொல்லுங்க. அவரை போதிக்கும் போது சில அற்புதங்கள் நடக்குது. நான் அற்புதத்துல நான் பெருசா இம்ப்ரெஸ்ட் ஆகிறது இல்லை. அற்புதம் எல்லா இடத்திலும் நடக்கிறத நான் பார்த்திருக்கேன். எனக்குள்ள இருக்கக்கூடிய ஒரு பெரிய நாட்டம், ஒரு பெரிய ஆசை ஒண்ணு இருக்குன்னா, உண்டாக்குன தெய்வத்தை ஒரு குருட்டு மனுஷன் கண்டுபிடிச்சு அவன் கண்ணு திறந்ததுன்னா அதை போல ஒரு அற்புதம் வேற எதுவுமே இல்லை. செத்து போன நிலைமைக்கு மனுஷன் உயிரோடு எழுந்திருக்கு. அவனுக்கு அற்புதமே தேவையில்லைங்க, அவனுக்கு ஆசீர்வாதம் வந்துடும். அவனுக்கு அற்புதம் தேவை கிடையாது. இன்னைக்கு ஒரு கஷ்டம், ஆண்டவரே தோத்திரம் புட்டுன்னு விழுறது இல்லை, நிரம்பி வழியறத பத்தி பேசிட்டு இருக்கு. நிரம்பி வழியும்.
நிரம்பி வழியும், நிரம்பி வழியும், நிரம்பி வழியும். உன் சமாதானம், உன் சந்தோஷம், உன் அன்பு, உன் தயவு, நற்குணம், இச்சை அடக்கம், பொறுமை எல்லாம் நிரம்பி வழியும். திறமை நிரம்பி வழியும், சாமர்த்தியம் நிரம்பி வழியும். ஞானமே இல்லை, ஒன்னு இல்லாதால் கூட இந்த சபைக்கு வந்து பாருங்க, ஞானம் உள்ளவனா நீங்க மாறிடுவீங்க, திறமை உள்ள ஆள் ஆயிடுவீங்க, சாமர்த்தியம் உள்ள ஆள் ஆயிடுவீங்க. செய்யறதெல்லாம் வாய்க்கும், போறதெல்லாம் உங்களுக்கு ஃபேவர் கிடைக்கும். வர வர விருத்தி ஆடுவீங்க, 1000 மடங்கு நல்லா இருப்பீங்க. சரீரத்துல வியாதி இல்லாத ஒரு வாழ்வு. திரும்ப சொல்றேன், நோய் வந்து அற்புதம் பெறத பத்தி பேசிட்டு இல்ல, நோயே வராத வாழ்வை பேசிட்டு இருக்க. நோயற்ற வாழ்வு குறைவற்ற செல்வம் சொன்னாங்களே, அதை பத்தி தான் பேசுறேன். அந்த செல்வத்தை பத்தி தான் பேசிட்டு இருக்க, அது ஐஸ்வர்யத்தை பத்தி பேசிட்டு இருக்க. வார்த்தையை கேட்டுட்டே இருங்க. ஒவ்வொரு பிளட் செல்லும் உயிர் பெறும். அந்த செல் உயிர் பெறும்போது எல்லா எதிர்ப்பு சக்தியும் ரத்தத்தில் வந்துடும். கிருமி, நான் பேச பேச உன் உடம்புல கிருமி எல்லாம் செத்துக்கிட்டே இருக்கும். பாரசைட்டு, வைரஸ், கேன்சர்ல இருக்கக்கூடிய ஒவ்வொரு அந்த கெட்ட கிருமி எல்லாம் செத்துக்கிட்டே இருக்கும். ஏன்னா நீ கேட்க கேட்க உன் உள்ளம் அப்படியே சந்தோஷத்தில் நிறைஞ்சிடும். வேதம் சொல்லுது, சந்தோஷமே நல்ல மருந்து, வார்த்தையே நல்ல மருந்து. இது 2 மருந்து தான் நான் கொடுத்துட்டு இருக்கேன். இந்த மருந்து வந்தாலுமே நீ எப்போ நல்லா தான் இருக்க முடியும். முதல் காரியம், அவரை உள்ளத்துல ஏற்றுக்கொள். கண்ணை மூடுவோமா? அவரை உள்ளத்துல இடம் கொடுங்க. அவரே நீங்க ஆராதிங்க. எல்லாம் சொல்லுவோம், அன்புள்ள பிதாவே, உம்மை நான் சொந்த தெய்வமாக, ஆண்டவராக நான் ஏற்றுக்கொள்கிறேன். நீர் எனக்காக மனிதனாக வந்து நான் செய்ய முடியாததை, இந்த உலகத்திலே ஒழுக்கமாக வாழும்படி நீர் கொடுத்த நியாயப்பிரமாணம் செய்ய முடியாததை நீரே எனக்காக செய்து முடித்ததை இந்த போதகர் உன்னை ஆசீர்வதித்தேன், உன்னை மேன்மைப்படுத்துவேன். உன்னை ஆசீர்வதித்தேன், உன்னை மேன்மைப்படுத்துவேன். உன் எல்லையை நீ விரிவாக்கு, உன் கயிறுகளை நீளமாக்கு, உன் கூடாரத்தை விசாலமாக்கு. அதை தடை செய்யாதே. உன் எல்லையை நீ விரிவாக்கு, உன் கயிறுகளை நீளமாக்கு, உன் கூடாரத்தை விசாலமாக்கு. அதை தடை செய்யாதே.